சம் நம்பர் 12 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்கேல் ஃபேக்டர், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 6/5ன்னு இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ 6/5 அப்படிங்கிறது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட சின்னதாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும், 1 விட கிரேட்டராக இருக்கும். அதாவது நம்ம ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் இல்லையா, அதை விட நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது வந்து அதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 ஹோலை விட அது பிக்கராக இருக்குது. ஸோ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து A', B, C' அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை விட பெருசாக வரைய போகிறோம் அப்படிங்கிறனால இந்த 2 சைடையும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஏக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ரே ட்ரா பண்ணிக்கிறோம். BX அப்படின்னு ஒரு ரே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வரைய போகிற சிமிலர் ட்ரையாங்கிளோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 6/5 அப்படிங்கிறதுனால அதோட கிரேட்டர் நம்பர் 6 எடுத்துக்கிறோம். ஸோ 6 பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம காம்பஸில் ஈக்குவல் மெஷர்மெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு 6 ஆர்க்கு வந்து நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி 6 ஆர்க் ட்ரா பண்ணிக்கிறோம். நம்மளோட டினாமினேட்டர் வந்து 5 அப்படிங்கிறதுனால B5லேருந்து Cக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே போல் நியூமரேட்டர் வந்து 6 அப்படிங்கிறதுனால இந்த 5க்கும் 6க்கும் நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ வேறு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த B5லேருந்து ஒரு ஆர்க்கும் அதே மெஷர்மெண்ட்டில் B6லேருந்து ஒரு ஆர்க்கும் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறோம் காம்பஸில். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வர மாதிரி இதிலேருந்து ஆர்க் கட் பண்ணிவிட்டு இப்போ B6 இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட், அப்புறம் இது மூணையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து B5Cக்கு பேரலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்கேலை BCயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த பாயிண்ட்டு இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுற இடம் தான் நம்மளோட C'. அதே போல் Cலேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட்டில் C'லேருந்து ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறோம், அதே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த ஆர்க்கு கட் பண்ணி ACக்கு பேரலாக C' இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த லைன், இது மூணையும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளோட சிமிலர் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே பேரலாக மூவ் பண்ணி கொண்டு போகும்போது இதுதான் நம்மளோட